நம்முடைய இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் அவர். ஆச்சரியமானவர்களே, நீங்க போய் ஜெபம் பண்ண போனால் லஞ்சம் வாங்கினா அவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? வெளியில ரொம்ப பக்தி, உள்ளுக்குள்ளே கொள்ளையடிப்பது, லஞ்சம் வாங்குவது, ஏமாற்றுவது, ஃப்ராடு பண்ணுவது, அவங்களுக்கெல்லாம் இயேசு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? வெறும் பக்தியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல இயேசு. மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலே மனம் திரும்புதல் வர வேண்டும். இருதயத்திலே பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஊழியக்கார சகோதரர் இருக்கிறாங்க திருச்சியில. சகோதரர் எபினேசர் பால் என்ற நல்ல தேவ மனிதர். ஒரு சமயம் அவரிடத்திலே ஒரு தாய் தன்னுடைய வாலிப மகளை அழைத்து கொண்டு ஜெபிக்க வந்தார்கள். அவள் வந்தபோது சொன்னார்கள், பிரதர், என் மகளுக்கு 30 வயது ஆகிவிட்டது. திருமணத்திற்காக 4-5 வருஷமாய் பிரயாசப்படுகிறோம், ஒன்று வாய்க்கவில்லை. மகளுக்கு திருமண காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டார்கள். உடனே அவர் ஜெபிக்கலாம் என்று கண்ணை மூடினார். ஒரு நிமிடம் அவ்வளவுதான். கண்ணை மூடின உடனே ஜெபிக்கவில்லை. அவர் திறந்து சொன்னார், அம்மா, உங்களுடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டதே, பிறகு எதுக்கு கல்யாணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த தாயாருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டாரு. ஏயா அப்படி சொல்றீங்க? என் மகளுக்காக நாங்க தான் 4-5 வருஷமா மாப்பிள்ளை தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது, வயதாகி கொண்டே போகிறது, அதுக்காகத்தான் பாரத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஏன் எங்க மகள் அப்படி சொல்றீங்கன்றாங்க. இல்லம்மா, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், உங்களுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது என்று. எப்படி முடிஞ்சிருக்க முடியும்? இல்லையா, வேலை பார்க்கிறா, எங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போய் கொண்டு வருகிறாள், திருமணமாகவில்லை. அவர் சொன்னார், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? மகள்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சகலத்தை அறிந்த அவர் தான் சொல்லுகிறார், இந்த மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது என்று. தாயார் உடனே மகளை பார்த்தால் அவள் தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போதான் ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. சில வருஷத்துக்கு முன்னால பெற்றோருக்கு தெரியாமல் அவள் பதவி திருமணம் செய்து கொண்டாள். ஒருவனோடு குடும்பம் நடத்துகிறாள். வெளியில வீட்டுல நல்ல பிள்ளைய போல வருவாள், வேலைக்கு போவாள், வருவாள். ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு மனிதனோடு திருமணம் முடித்து அவள் குடும்பம் நடத்துகிறாள். பெற்றோருக்கு தெரியவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வந்தபோது ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பெற்றோருக்கு மறைக்கலாம், உடன் பிறந்தவளுக்கு மறைக்கலாம். அவருடைய கண்கள் சகலத்தையும் காண்கிற கண்கள். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ வாங்குகிற லஞ்சம் வாங்கும் பொழுது இயேசுவின் கண்கள் அதை பார்க்கிறது. நீ திருட்டுத்தனமாக வியாபாரம் செய்யும் பொழுது இயேசுவின் கண்கள் அதை பார்க்கிறது. நீ கள்ளத்தனமான வியாபாரம் பண்ணி சமுதாயத்தை பாதிக்கிற கலப்படம் செய்யும் பொழுது இயேசுடைய கண்கள் அதை பார்க்கிறது. நீர் அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்களையும் ரகசியத்தில் செய்கிற பாவங்களையும் தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன். ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மனிதருடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்திருந்தபடியால் ஒருவரும் மனிதரை குறித்தவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. யாரும் இயேசுவிடத்தில் ஆளை கொண்டு வந்து இவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஆளுங்க, பக்தி உள்ளவர்னு சொல்ல தேவையில்லை. அவர் பார்த்த உடனே அறிந்து கொள்ளுவார். அந்த மனிதனுடைய ரகசியங்களையும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அவர் அறிவார். சகலத்தையும் காண்கிற தேவன் அவர் என்று வேதம் சொல்லுகிறார். மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு இயேசுதான் தெளிவாய் சொல்லுகிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமைகள், களவுகள், சண்டைகள், மதிகேடுகள் புறப்பட்டு வருகிறது. அவைகள் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை இயேசுவை தவிர வேறு ஒருவரும் அப்பொழுது தெளிவாய் சொன்னதில்லை. அவர் சகலத்தை அறிந்த தேவன். உங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கம் தெரியும், வாழ்க்கையின் ரகசியம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஆகவேதான் பாவத்தை அவருக்கு மூடி மறைக்க முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்திலிருந்து பக்தியாய் வந்து முழங்கால் படியிட்டு இயேசுவேன்னு சொன்ன உடனே மயங்கி விடுகிற தேவன் அல்ல.
உன் இருதயம் எப்படி இருக்கிறது, உன் இருதயத்திற்குள் இந்த பாவங்கள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது, தவறான காரியங்கள் இருக்கிறது. அதை விட்டு நீ மனம் திரும்பும் பொழுதுதான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புங்கள். ரகசியமாய் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற பாவங்களை ஆண்டவர் இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:13, சகலம் அவருக்கு முன்பாய் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதனை குறித்து அவர் அறிவார். ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கமும் ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், உங்களுடைய இருதயத்தை கரைப்படுத்துகிற பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். உங்களால் விட முடியாவிட்டால் நான் விடுதலை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். வந்து சாட்சி சொன்னாங்களே, 25 வருஷம் குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, மதுபானம் இல்லாமல் இருக்க முடியவில்லை, விட்டுவிட முடியவில்லை, இந்த போதை வஸ்துகளை விட முடியவில்லை. எப்படி விடுதலை? இயேசுடைய ஒரு தொடுதல் விடுதலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை தருகிறேன், நான் உனக்கு பரிசுத்தம் தருகிறேன், நான் உனக்கு இந்த அக்கிரமத்தை விடுதலை கொடுத்து பரிசுத்தமுள்ள நீதியான வாழ்க்கை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். அவர் நம்மை காண்கிற தேவன், நம் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன். நம்முடைய நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த அற்புதத்தின் மூலம் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறோம், காண்கிற தேவன். இரண்டாவதாக இந்த இயேசு கிடத்திலே காண்கிற இன்னொரு காரியம் பாருங்க. மறுபடியும் அந்த 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அவளை கண்டு, அவள் 18 வருஷம் வேதனைப்படுகிறாள் என்பது தெரியும். அதோடு விட்டுவிடவில்லை. இயேசு அவளை அழைத்தார். மகளே, கம், என்னிடத்தில் வா என்று அழைத்தார். கூட்டத்துக்குள் இருந்த அந்த மகள் எழுந்து இயேசுவண்டை வருகிறார். அவர் அழைக்கிற ஒரு தேவன். என்னிடத்தில் வா மகளே. எதற்காக? மதம் மாற்றுவதற்கா? இல்லை. இயேசு மதத்தை பற்றி பேசவும் இல்லை, மதம் மாறுங்கள் என்று சொன்னதும் இல்லை. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ரட்சகர், உலகத்தின் ரட்சகர், மனிதர்களுக்காக பரிதாபப்பட்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர். அந்த மகளை அழைத்தார், கம், என்னிடத்தில் வா, நான் உனக்கு அற்புதம் செய்யட்டும். இயேசு எதற்காக அழைக்கிறார்? விடுதலை கொடுக்க, சுகம் கொடுக்க, அற்புதம் செய்ய, சமாதானம் கொடுக்க, ஆறுதல் படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் அழைக்கிறார். மத்தேயு 11:28 இயேசு ஒரு அழைப்பு கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை, சொல்லவும் முடியாது. மனிதனுடைய துக்கத்தை மாற்ற ஒரே ஒருவரால் முடியும், அந்த இயேசு. எல்லாரையும் அழைக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த நம்பிக்கையுடையவளாயிருந்தாலும், இன்றைக்கு விசுவாசத்தோடு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஏன் பாரம் சுமந்து தவிக்கிறீர்கள்? பாவத்தின் பாரம் ஒரு பக்கம், வியாதியின் பாரம் ஒரு பக்கம், கடன் பிரச்சனை என்கிற பாரம் ஒரு பக்கம், வேலை இல்லை என்கிற பாரம் ஒரு பக்கம், குழந்தை இல்லையே என்கிற பாரம் ஒரு பக்கம், மனிதருடைய நிந்தைகள் நெருக்கங்கள் என்கிற பாரம் ஒரு பக்கம். பாரம் சுமந்து சுமந்து இழைத்த போன நிலைமையில் இருக்கிறீங்க. என்னிடத்தில் வா, கம் unto me, I will give you rest. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வா மகளே, என்னிடத்தில் வா மகனே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. அவரிடத்தில் வந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 6:37, என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நீ பாவி, என்னிடத்தில் வராதே என்று யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். நீ கிறிஸ்தவன் அல்ல, என்னிடத்தில் வராதே என்று யாரையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், ஒரே மாதிரி எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். அவர் தான் உங்களை அழைக்கிறார். என் மகனே, பாரம் சுமந்து துக்கத்தோடு நிற்கிறாயே, என்னிடத்தில் வா,
நான் எங்கு போவது, யாரிடத்தில் போவது, எங்கெங்கேயோ போனேனே, பாவம் இந்த வேதனை சாபம் மாற மாட்டேங்குது, என்னை வேதனையோடு நிற்கிறீர்களா? எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டோம், எல்லாம் ஏமாற்றம் தான் என்று கலங்கி நிற்கிறீர்களா? இலவசமாய் விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், இலவசமாய் உங்களை குணமாக்குகிற ஒரு ஆண்டவர், இலவசமாய் சாபத்தை மாற்றுகிற ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. உங்களுடைய பிரச்சனை, வியாதிகள், பாடுகள் எத்தனை பெரிதாய் இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். பிரியமானவர்களே, சென்னை பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு வாலிபன், வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன், அவன் பரிசோதிக்க வந்தான். அவனால் மூச்சு விடுவதற்கு கஷ்டம், ரொம்ப வேதனைப்பட்ட நிலைமையில வந்தபோது மருத்துவர்கள் அவனை பரிசோதித்தார்கள். உன்னுடைய 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நீ ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாய், அதனால இங்கே தங்கி நீ ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டார்கள். அவனுடைய 2 நுரையீரல் டிபியினால் பாதிக்கப்பட்டு நுரையீரல் அரித்து விட்டாரு, மூச்சு விட கஷ்டம். டாக்டர் சொன்னாங்க, இது ரொம்ப முத்தின நிலைமைக்கு போய்விட்டாரு, சுகமாக்குவது கஷ்டம். ஆனால் நீ எவ்வளவு நாள் இருக்கிற இந்த ஆஸ்பத்திரியில் இரு, நாங்கள் உதவி செய்கிறோம், முடிந்த அளவு உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். அவன் ஒரு வாலிபன். இந்த வாலிப வயசுல எனக்கு இப்படி ஒரு வியாதி, மூச்சு விட கஷ்டம், பிழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்க, இப்படி நான் சாக போகிறேனே. அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டாரு. தன்னை நேசிக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு அனாதை போல அந்த ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்தான். தன்னையும் தன் எதிர்காலத்தை நினைத்து நினைத்து வேதனைப்பட்ட அவன் வாழ்வதை விட மரித்து விட்டால் நல்லது, கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த வியாதியில சாவதை விட ஒரே நாளில் மரித்து விட்டால் நல்லது என்று தவறான முடிவெடுத்தான். நான் போய் தற்கொலை பண்ணி சாகட்டும் என்று சொல்லி அவன் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் ஆஸ்பத்திரியை விட்டு ஒரு இரவு நேரம் வெளியே வந்தான். வெளியே வந்தவன் எங்கு போய் சாவது? ஒரு ரயில்வே லைன் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தாரு. ரயில்வே தண்டவாளத்திலே நடந்தான். இந்த தண்டவாளத்தில் வரக்கூடிய ட்ரெயினுக்கு முன்னாலே விழுந்து நான் சாகட்டும், கொஞ்சம் கொஞ்சமாய் சாவதை விட ஒரே நாளில் செத்து போகட்டும், இந்த வியாதியின் கொடூரம் என்னை தாக்கி மரணத்தை நோக்கி கொண்டு போகிறதே என்று மனமடிவோடு நடந்தான். அவனுடைய கண்களிலே கண்ணீர். எனக்கென்று யாரும் இல்லை, என் ஒரு அனாதை போல இங்கு இருக்கிறேன், என்னை காப்பாற்றையும் யாரும் இல்லை, நான் இப்பொழுது சாக போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரித்து விடுவேன் என்று அழுது கொண்டே நடந்தான். அந்த இருட்டான சூழ்நிலையில் ஒரு சத்தம் அவனுடைய காதில் வந்து விழுந்தது. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த சத்தம் அவனுடைய காதில் விழுந்தவுடன் அப்படியே நின்றான். நான் தானே மரணத்தை நோக்கி ஓடுகிறேன், நான் ஒரு வாலிபன், என்னை பற்றி யாரோ சொல்றாங்க. திரும்பி பார்த்தான், அங்கே அந்த பகுதி முழுவதும் இருட்டாகத்தான் இருக்கிறது, ஒன்று தெரியவில்லை. அவன் என்னுடைய பிரமையாக இருக்கும் என்று எண்ணினான். கொஞ்ச தூரம் நடந்தபோது மறுபடியும் ஒரு குரல், மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, நீ வா என்னிடத்தில் என்று இயேசு அழைக்கிறார் என்ற சத்தம் கேட்டது. அப்ப யாரோ சொல்றாங்க ஒரு வார்த்தை, நீ கவனிக்க ஆரம்பித்தான். தூரத்துல இதே மாதிரி லைட் வெளிச்சம் தெரிந்தது. அவன் அந்த வெளிச்சம் தெரிகிற இடத்தில் இருந்துதான் இந்த சத்தம் வருகிறது என்று மெதுவாக அதை நோக்கி நடந்தான். இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. மேடையில் இருந்து பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர் பிரசங்க நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார், மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, என்னிடத்தில் வா என்று இயேசுவை அழைக்கிறார் என்று. அந்த வார்த்தை தான் அவனுடைய காதில் விழுந்திருக்கிறாரு. அவன் எண்ணினான், இயேசுக்கு என்னை எப்படி தெரியும், நான் சாக போவது எப்படி தெரியும், நான் ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன், சரியாக என்னை பற்றி சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டதே என்று சொல்லி அவன் கூட்டத்தின் பின்பகுதியில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தான். இயேசுவின் அன்பும் அவருடைய மனதுருக்கமும், சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தை குறித்தும், வியாதியை சுமந்தார், பாவங்களை சுமந்தார் என்ற செய்தி அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி, நீ வந்தால் இயேசு உனக்கு சமாதானம் சுகம் தருவார் என்று சொன்னபோது அந்த வாலிபன் ஓடி வந்து முன்னாலே வந்து ஆண்டவருக்கு முன்னாலே விழுந்தான். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே உம்மிடத்தில் வந்திருக்கிற எனக்கு அற்புதம் செய்யுங்க. கண்ணீர் விட்டு அழுதான். தன் பாவத்தை உணர்ந்து என் பாவத்தை மன்னிங்க. வாலிப நாட்களில் எத்தனையோ தாறுமாறான வாழ்க்கை,
என்னை மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்க, நீங்க தானே என்ன அழைச்சிங்க, சாக போன என்ன கூப்பிட்டீங்களே இயேசுவே என்று முன்பகுதியில் வந்து விழுந்து அழுதான். ஆண்டவருடைய வல்லமை தொட்டாரு. அந்த நேரம் கர்த்தருடைய வல்லமை தொட்டாரு. அவனுக்குள் ஆண்டவருடைய வெளிச்சம் இறங்கினதை உணர்ந்தான். துக்கம் மாறினது, பயம் மாறினது, சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்ததை உணர்ந்தான், சுகமானதை உணர்ந்தான். திரும்பி ஆஸ்பத்திரிக்கு போனான். அங்கே எல்லாரும் பதறிக்கொண்டு தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்கு போனாய், நாங்கள் உன்னை ஆஸ்பத்திரி எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று. அவன் டாக்டர் இடத்திலே போய் சொன்னான், நான் இந்த மாதிரி சாக போனேன், என்னை ஒருவர் அழைத்தார், அவரிடத்திலே போனேன், என்னை குணமாக்கி விட்டார், இப்ப நல்லா சுகமா இருக்கிறேன், என்னை மறுபடியும் நீங்க எக்ஸ்ரே எடுங்கன்னு சொன்னான். அந்த காலத்தில் இந்த ஸ்கேன் இந்த முஞ்சனா வந்ததில்லை, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறாரு. அதுதான் எக்ஸ்ரே எடுத்திருக்கமே தம்பி, என்ன இருக்குது உன்னுடைய நுரையீரல பாரு, இப்படிதான் இருக்குதுன்னு டாக்டர் அந்த எக்ஸ்ரேயை காண்பித்தார். இல்லை இல்லை, இப்ப எடுங்க, இப்ப எடுங்க, எனக்கு இப்பதான் எடுத்த 2 நாளைக்கு முன்னால இந்த வியாதி பரவி இருக்கிறதை பார். இல்லை இல்லை, எனக்கு சுகம் கிடைச்சிட்டு எடுங்கன்னு கட்டாயப்படுத்தினதுனால திரும்ப ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கம்ப்ளீட்டா கியூர், வியாதிக்குரிய அறிகுறியே இல்லை. டாக்டர் குழம்பி விட்டார், என்ன நடக்கிறது, என்ன நடந்தது. அவன் 2 அந்த எக்ஸ்ரே கையில் வைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரியெல்லாம் துள்ளி குதித்து ஓடினான். இயேசு என்னை குணமாக்கி விட்டார், இயேசு என்னை குணமாக்கி விட்டார், நான் சுகமாக்கப்பட்டு விட்டேன் என்று. அந்த வாலிபன் ஊழியக்காரனாய் மாறி தேவனுக்கு இந்த பெரிய காரியத்தை செய்கிற ஊழியக்காரனாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு தேவன். ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாரம், மரித்து விட்டால் நல்லது, நமக்கு வேறொரு மார்க்கமில்லை என்று கலங்குகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வா மகளே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறேன், நான் உனக்கு தருகிறேன் என்று அன்போடு கூட அழைக்கிறார். இயேசு அழைக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை கூப்பிடுகிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு தான் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இன்னொரு சுபாவத்தை நீங்கள் பார்க்க முடியும். மறுபடியும் ஒரு முறை அந்த 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அவளை கண்டார், நீ வா மகளே என்று அழைத்தார். அவள் எழுந்து இயேசுக்கு முன்னால் வந்தபோது, நீ உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே, இன்றைக்கு உனக்கு விடுதலை, 18 வருட வேதனையிலிருந்து உனக்கு விடுதலை என்று சொல்லி தமது கைகளை அவள் மேல் வைத்தார். இயேசுடைய கரம் தொட்ட உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு தொட்ட உடனே ஒரு அற்புதம் அங்கே நடைபெற்றது. இயேசு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்மை காண்கிறவர், அழைக்கிறவர் மாத்திரம் அல்ல. அவர் அழைத்து என்ன செய்வார்? சரி, வியாதி வந்துட்டு எல்லாருக்கும் இப்படிதான், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்க மகனே, மகளே, அப்படி பழகிக்க, உலகத்தில் இருக்க பாடுதான், சரி இருக்கட்டும், அதனால நீ தற்கொலை பண்ணி சாகணுமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு ஆறுதல் படித்து அனுப்புகிறவர் அல்ல. துக்கத்தை மாற்றுவதற்கு அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். வேறு வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் அல்ல. அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் அற்புதம் செய்கிறான். அற்புதம் தான் உங்களுடைய துக்கத்தை மாற்ற முடியும். அற்புதம் தான் உங்களுடைய வியாதிக்கு முடிவை கொண்டு வர முடியும். ஒரு அற்புதம் தான் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர முடியும். அந்த அற்புதத்தை செய்கிறவர் இயேசு. அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் காணிக்கை கேட்கிற தேவன் அல்ல. என்ன செய்து இந்த வியாதியா, இவ்வளவு காணிக்கை கொடு. என்ன செய்து எனக்கு தோஷம் இருக்குது, எனக்கு சாபம் இருக்குது, அதுக்கு இவ்வளவு காணிக்கை கொடு. உனக்கு என்ன செய்து எனக்கு இந்த மாதிரி இது நீண்ட நாள் பிரச்சனை, அதை சரி பண்ணணுமான நிறைய செய்யணும், இவ்வளவு காணிக்க கொடு. இயேசு இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர், இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர், இலவசமாய் அற்புதம் செய்கிறவர் தான் கடவுளாக இருக்க முடியும். மனிதனிடத்தில் காசு வாங்கி நன்மை செய்கிற என்று சொல்லுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்கிறவர் மனிதர்களை நேசிக்கிற தகப்பன், நம்மை உண்டாக்கினவர் தான் கடவுள். ஒரு மனிதனை உண்டாக்கி தன் பிள்ளைகளை போல நேசிக்கிற ஒரு கடவுள் நமக்கு நன்மை செய்வதற்கு எப்படி காசு வாங்க முடியும்?
அறிந்து கொள்ளுங்கள். இயேசு இலவசமாய் தான் விடுதலை சுகம் கொடுத்தார். ஒருவரிடத்தில் நீ எவ்வளவு காணி கொடுப்ப, எவ்வளவு தருவ, இவ்வளவு கொடுத்தா சரி பண்ணலாம் அப்படி சொன்னதே அல்ல. இலவசம். இயேசு செய்கிற அற்புதம் இலவசம். அவர் தொட்ட உடனே அற்புதம் நடக்கும். அவர் தொட்ட உடனே மாற்றம் வரும். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாய் சேலம் பட்டணத்தில் இதே மாதிரி கூட்டம் நடைபெற்றது. அப்ப 4 நாட்கள் கூட்டம் நடைபெற்றது. முதல் நாள் கூட்டத்திலேயே இயேசு வந்து அநேகரை தொட்டு அற்புதம் செய்தார். 4வது நாள் கூட்டத்தில் கடைசி நாள் சாட்சி சொல்ல ஒரு சகோதரர் மேடைக்கு வந்தார். அவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னார், மறக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய வியாதியும் 18 வருஷம். இந்த பெண்ணும் 18 வருஷம் கூனியாயிருந்தவள். அவர் சொன்னார், 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் எனக்கு வலி, முதுகு எலும்பு முதுகு தண்டில் பாதிப்பு, அதனால குனிஞ்சா வலிக்கும், கொஞ்சம் சரிஞ்சா வலிக்கும், இப்போ பைக் ஓட்ட முடியாது, கடினமான பொருளை தூக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தா வலிக்கும், இரவில் படுக்கையில் ரொம்ப கஷ்டம், அதாவது படுத்து தூங்குறதுல கஷ்டம், அந்த ஸ்பைனல் கார்டில் உண்டாகிற வலி மரண வேதனையாக இருக்குமா. அந்த மாதிரி 18 வருஷ வேதனை. அவர் சொன்னார், கூட்டத்தின் பின்பகுதியில் வந்து இந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கடைசி ஜெப நேரத்தில் இயேசு வந்து உங்களை தொடுவார், இயேசுவே என்னையும் தொடும், குணமாக்க நீ கேளுங்க நீ ஜெபம் நடத்தும் போது நானும் இயேசுவே 18 வருஷம் என்னுடைய ஸ்பைனல் கார்டு வலியில தாங்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன், என்னால் ஒரு குனிந்து நிமிர முடியல, கடினமான வேலை செய்ய முடியல, ஒரு பைக் ஓட்டி பிரயாணப்பட முடியல, மரண வேதனை அனுபவிக்கிறேன், என்னையும் குணமாக்கும் என்று கூட்டத்தின் பின்னால நின்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபிக்கும் போது யாரோ என் முதுகை தொட்டார்கள். என் முதுகை வந்து ஒரு கரம் தொட்டு அப்படி தடவுவதை நான் உணர்ந்தேன். யாருடா தொடுறதனை திரும்பி பார்த்தேன், பின்னாலே யாருமே இல்லை, நான் தான் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். அப்போதான் எனக்கு தெரிந்தது இயேசு என்னை தொட்டிருக்கிறார் என்று. நான் வீட்டுக்கு போனேன், அந்த வலியே இல்லை, குனிந்து பார்க்கிறேன், நிமிர்ந்து பார்க்கிறேன். இந்த 2-3 நாளை செக் பண்ணிட்டு தான் இன்றைக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். 18 வருஷமா இந்த வியாதி இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல்ல மறைந்து போனார். அதுதான் இயேசு, அதுதான் இயேசுவின் வல்லமை, சுகமளிக்கிறவருடைய வல்லமை. தொட்ட உடன் அற்புதம். என்னை தொட்டார். பிரியமானவர்களே, நான் வந்து இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். இயேசு தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். சாட்சி சொன்னாங்கல்ல, இத்தனை வருஷம் குடிகாரனா இருந்தேன், இத்தனை வருஷம் போதைப் பொருட்களை பயன்படுத்தினேன், இயேசு தொட்டார், அதோட மதுபானம் போய்விட்டது, போதை வஸ்து போய்விட்டது. ஏதோ ஒரு பாவ பழக்கம், மதுபானம், சூதாடுகிற பழக்கம், விபச்சார வேசித்தனம், இச்சையின் ஆவிகள் உங்களை ஆட்கொண்டு உங்களை வழி தப்பி நடத்தி கொண்டு இருக்கலாம். பாவனை தெரிந்து விட முடியல. இயேசு தொட்டால் உடனே விடுதலை, பாவக்கட்டு அறுக்கப்படும், புதிய வாழ்க்கை வரும். இயேசு தொட்டால் வியாதி மறைந்து விடும். மத்தேயு 8:3 ஒரு குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதன் இயேசுவே என்று வந்து நிற்கிறான். இயேசு தொட்டார், குஷ்டரோக வியாதி மறைந்து விட்டாரு. மத்தேயு 8:14-15 இயேசு ஒரு வீட்டுக்கு வருகிறார், பேதுருவின் வீட்டுக்கு. அங்க மரணப்படுக்கையில அவனுடைய மாமியார் படுத்திருக்கிறாங்க. அது ஒரு மரணப்படுக்கை. அந்த காய்ச்சல் மரணத்தை கொண்டு வரக்கூடியது. இயேசு வந்து தொட்டார், மரணப்படுக்கை மாறிவிட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 9:29 கண் தெரியாத 2 பேர் கூப்பிட்டாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று. கண் பார்வை வேணும். ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம். நீங்க விசுவாசித்தால் அற்புதத்தை காண முடியும். நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. இயேசு கரம் நீட்டி தொட்டார், அவருடைய கண் பார்வை வந்து விட்டது, குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். லூக்கா 8:54 ஒரு 12 வயது மகள் வியாதிப்பட்டு மரித்து விட்டாள். தாயின் தகப்பனும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். யவீருவின் குடும்பத்துக்குள்ள இயேசு வந்து குழந்தையை தொட்டார், மரித்து போன குழந்தை உயிர் பெற்று எழும்பினது. இயேசு வந்து அற்புதம் செய்தார், வீட்டுக்குள்ள வந்து. அதே மாதிரி தான் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு இயேசு வந்தார். நாங்கள் இங்கே தான் பாடியில் தான் எங்கள் அப்பா வந்து அந்த நாட்களில் என் தகப்பனார் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பாடியில் தான் எங்கள் வீடு இருந்தது.
அந்த நாட்களில் நாங்கள் ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். இயேசுவை பற்றி சொன்னாலே எனக்கு பிடிக்காது. யாராவது இயேசுவை பற்றி பேசினா கோபம் வரும், எரிச்சல் வரும். நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், எனக்குன்னு கடவுளாக இருக்குது, இதெல்லாம் பேசாதேன்னு சொல்லி அவ்வளவு நான் இயேசுவை வெறுத்தவன். மத வைராக்கியம் உள்ளவனாக நான் இருந்தேன். ரொம்ப பக்தி உள்ளவனாகவும் நான் இருந்தேன். சின்ன வயதிலிருந்தே அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பக்தி இருந்தது. என்னுடைய 14வது வயது நான் வில்லிவாக்க சிங்காரம்பிள்ளை ஸ்கூலில் தான் படித்து கொண்டிருந்தேன். அந்த இளம் வயதில் ஒரு வியாதி என்னை தாக்கினர். ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது, பல்ஜாகி விட்டது. அதனால வலது கால் செயலற்று விட்டது, நடக்க முடியாது, படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். என் பெற்றோர் அநேக டாக்டரிடத்தில், சென்னை பட்டணத்தில் அநேக டாக்டரிடத்தில் கொண்டு போனாங்க. ஒருவரால் என்னென்னு டயக்னோஸ் பண்ண முடியல. மருந்து மாத்திரை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க, சுகமுண்டாகவில்லை. வியாதி அதிகமாகி எலும்பும் தோலும் ஆகிவிட்டேன், படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். கடைசியில் இனி பிழைக்க முடியாத என்ற சூழ்நிலை. அயனாவரத்தில் எங்களுடைய உறவினர் ஒருவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க சொல்லி அனுப்புனாங்க, வெளிநாட்டில் படிச்சுட்டு ஒரு டாக்டர் வந்திருக்கிறார் 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ மருத்துவத்தில் எங்கே போய்விட்டது, சென்னை பட்டணம். அந்த நாட்களில் வெளிநாட்டில் டாக்டர் படிச்சுட்டு வந்தால் யாரோ 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு டாக்டர் உங்கள் மகனை கொண்டு வாங்கன்னு சொல்லி. என்னை தூக்கி கொண்டு தான் காருக்குள்ளே வைக்கணும், தூக்கி கொண்டு தான் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகணும். இந்த காலை அசைக்க முடியாது, இதை ஊன்ற முடியாது. கால் முற்றிலும் செயலற்று மரித்து விட்டது, இருதயம் பல்ஜாகி இருக்கிறாரு, எலும்பு தோலும் ஆகிவிட்டேன், பேச பலன் இல்லை. ஆனால் அந்த டாக்டர் ரொம்ப அன்பா என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணினார். பல மணி நேரம் அவங்க என்னை பரிசோதித்தார், தலை முதல் கால் வரைக்கும் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவங்க பிரயாசப்பட்டாங்க. அப்புறம் 4-5 டாக்டர்கள் சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் அவங்க தீர்மானம் பண்ணி என்னுடைய பெற்றோரை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய மகனுடைய இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டார், இனி உங்களுடைய மகனை காப்பாற்ற மருத்துவத்தில் வழி இல்லை, எங்கு கொண்டு போனாலும் உங்களுடைய மகனை காப்பாற்ற முடியாது, இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டார். இன்னும் சில நாட்கள், மிஞ்சினா சில வாரங்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருக்க முடியும். இப்போ கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் வீட்டில் கொண்டு போய் வைத்து கடைசியாக என்னென்ன உங்கள் பையனுக்கு என்னென்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ சந்தோஷமாக செய்யுங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்படி தான் என்னை கொண்டு வந்து வீட்டில் மரணப்படுக்கையில் வைத்திருந்தார்கள். காலை அசைக்க முடியாது, மூச்சு விட முடியாது, படுக்கை விட்டு எழும்ப முடியாது, பசி எடுக்கும் சாப்பிட முடியாது, தாகம் எடுக்க தண்ணி குடிக்க முடியாது. மரணப்படுக்கை. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தார். என் குடும்பமே துக்க வீடாய் மாறி போனார். ஒரு மரணம் வீட்டில் நடக்க போதுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் ஒரு துக்க வீடாய் காணப்பட்டார். அந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில் என்னை இயேசு தேடி வந்தார். எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார். ஒரு கிறிஸ்தவன் நண்பர், லூகாஸ் டிவிஎஸ் பாடியில் இருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அண்ணன், சாமுவேல் அவருடைய பெயர். இப்பவும் பாடியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்போ வாலிபன். எங்களுடைய தகப்பனாரோட வியாபாரத்தில் பழக்கம். அவங்களுக்கு திருநெல்வேலின்றதுனால பழகி இருந்தாங்க. நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தாங்க. சும்மா விசாரிச்சு, பையன் தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரு பையன் வியாதியோடு இருக்கிறான்னு என்று விசாரித்துட்டு போக வீட்டுக்கு வந்தார்கள். அவளை பார்த்த உடனே என் தாயார் கண்ணீர் விட்டு அழுது சொன்னாங்க, என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நாங்கள் எவ்வளோ பக்தியாக தெய்வத்தெல்லாம் தேடுகிறோம், ஆனாலும் யாரும் எங்களுக்கு உதவி செய்யலையே. இயேசு கிறிஸ்துகிட்ட என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டார்கள். எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ நாங்கள் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கும் போனதில்லை. ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்துவுடைய கடவுள்னு நம்புகிறாங்கன்னு தெரியும், அவ்வளவுதான். என்னுடைய தாயார் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணுறியா? ஒரு சின்ன விசுவாசம். என் தாயினுடைய உள்ளத்தில் இந்துவாக இருந்த போதிலும் ஜெபம் பண்ணினா இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்ற ஒரு சின்ன விசுவாசம் என் தாயினுடைய உள்ளத்தில் இருந்தார். மரணப்படுக்கை, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இனி சில நேரம் நாட்களில் மரிச்சிருவான்னு சொல்லப்பட்டு விட்டாரு. அப்போ என் தாயார் விசுவாசிக்கிறாங்க,
இயேசு அற்புதம் செய்ய முடியும், நீ ஜெபம் பண்றியான்னு சொல்லி அந்த சகோதரர் என் படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டார். என் பெற்றோர் முழங்கால் படியிட்டார்கள். எனக்கு 3 சகோதரர்கள் முழங்கால் படியிட்டார்கள். யாருக்கும் ஜெபிக்கலாம் தெரியாது. அவர் முழங்கால் படியிட்டதுனால முழங்கால் படியிட்டாங்க. எங்க அம்மா மாத்திரம் இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுன்ற பெயர் எங்க அம்மா கூப்பிட்டாங்க. நான் கூப்பிடலை, நான் கண்ணை திறந்து அவரை பார்த்து கொண்டு இருந்தேன். என்னன்னு அப்படி ஒரு பக்தி வைராக்கியம். அப்போ கூட இயேசுவை நான் கூப்பிடலை, நம்பவில்லை. அவர் கரமுயர்த்தி ஜெபிக்கிறார். என் தாயார் கண்ணீரோடு இயேசுவை கூப்பிடுகிறார்கள். அந்த நேரம் ஜெபித்து கொண்டிருந்த சமயம் அந்த வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குவதை உணர்ந்தேன். ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு வல்லமை இறங்குகிறது. அந்த வல்லமை தொட ஆரம்பித்த போது என் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. என்னையும் அறியாதபடி தெய்வீக பயம் என்னை பற்றி கொண்டது. திடீரென்று நான் பார்க்கிறேன், என் படுக்கையின் அருகிலே ஒருவர் வந்து நிற்கிறதை என்னால் உணர முடிகிறது. யாரோ இங்கே வந்திருக்கிறாங்க, அதை உணர முடிகிறது. என் கண்களால் பார்க்க முடியல, ஆனா ஒருத்தர் வந்து நிற்கிறது என்னால் உணர முடிகிறது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டது. ஒரு மனுஷன் தொட்டால் எப்படி உணர முடியுமோ அதே மாதிரி ஒரு கரம் இந்த பகுதியில் தொட்டதை நான் உணர்ந்தேன். உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் காலில் இறங்கினது. மரித்து கிடந்த என் கால் செயல்பட ஆரம்பித்தது. உடனே அது செயல்பட்டது. அவர் ஜெபம் பண்ணி முடிப்பதற்குள்ளாக நான் படுக்கையில எழுந்து அமர்ந்து விட்டேன். அவர் இன்னும் ஜெபம் பண்ணி முடிக்கல, நான் எழுந்து அமர்ந்து விட்டேன். என் கால் சுகமானதை உணர்ந்தேன். அவர் ஜெபம் பண்ணி முடித்ததும் நானாக எழும்பினேன், நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கு இடது காலுக்கு சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி 100க்கு 100 இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். நொண்டியாயிருந்த என்னை நடக்க பண்ணினார். வீங்கி இருந்த இருதய நார்மலாய் மாறினது. பல்ஜாகி இருந்த இருதய நார்மலாய் மாறினது. 2 அற்புதம் நடந்தது. இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். இயேசு வராமல் இருந்திருந்தால் என் கல்லறை தான் இன்றைக்கு உலகத்தில் இருந்திருக்கும். நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ள ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். எங்களை தேடி வந்து எனக்கு அற்புதம் செய்தார். எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். நாங்க ரொம்ப பக்தி உள்ள குடும்பம். நான் தினமும் குத்த விளக்கு ஏற்றி பக்தியாய் சாமி கும்பிடுகிற பழக்கம் உள்ளவன். அங்குதான் படங்கள் எல்லாம் இருந்தது. இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரும்போது, இவங்க கிறிஸ்தவங்க இல்ல, அவங்க வீட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்குது, நான் உள்ள வர முடியாதுன்னு வெளியில நிக்கல. இயேசுவே நீங்க அம்மா கூப்பிட்ட போது மத வித்தியாசம் பார்க்கல, இன வித்தியாசம் பார்க்கல. இயேசு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆண்டவர், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆண்டவர். எங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். இயேசு வந்து என்னை தொட்டு என்னை குணமாக்கினார். அப்பதான் அறிந்து கொண்ட, இப்படி ஒரு கடவுளா, இப்படி அற்புதம் செய்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரா? என்னைக்கோ நடந்தது, அது நடந்தது, இது நடந்ததுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம் தெய்வத்தை பற்றி. இன்றைக்கும் இப்படி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வேதத்தை திரும்ப வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அவரை பற்றி அறிந்து கொண்டேன். அவருடைய ஊழியக்காரனாக என்னை மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, என்னை தொட்டு குணமாக்கின அதே இயேசு இன்றைக்கு உங்களை தொட்டு குணமாக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை தொடுவார்.